எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே அந்த மீனாட்சி இருக்காளேமா, அவ ஒரு எமோஷனல் டைப். ஒருவேளை நீ சொன்ன மாதிரி சுந்தரே தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த மீனாட்சி என்கிட்ட ஓடி வந்து அத்தை தெரியாம தப்பு நடந்து போச்சுன்னு ஓன்னு அழுதுருப்பா. ஆனா அந்த மாதிரி அவ எதுவுமே சொல்லல. அதனால நிச்சயமா அவங்களுக்குள்ள எதுவுமே நடந்திருக்காதுமா. அப்படியே நடந்தாலும் என்ன ஏதோ பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க போல. என்ன பார்த்ததும் டக்குன்னு நிறுத்திட்டீங்க. என்ன டார்லிங், எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? இல்ல வடிவேல் மாதிரி எல்லாம் பழகி போச்சா? எனக்கு ஒரு பழமொழி ஞாபகம் வருது, சொல்லிட்டா? நீ எதுவும் சொல்ல தேவையில்லை, இங்க இருந்து முதல்ல போ. இப்படி சொன்னா எப்படி டார்லிங்? சொல்ல வந்தது சொல்லாம போனா மனசு உறுத்தும்ல. சொல்லட்டுமா? சார விறுவிறுத்தா மாட்டுக்காரனை தேடி போகுமா. அந்த மாதிரி உனக்கு உடம்பு விறுவிறுக்குதா டார்லிங்? ஏய், எனக்கு ஒண்ணும் விறுவிறுக்கல. உனக்கு தான் கொழுப்புல உடம்பு அங்கங்க வீங்கி போயிருக்கு. முதல்ல அதை குறைக்கிற வழிய பாரு. அப்படியா பாட்டி? ஏய் நிறுத்து. இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? இப்ப எதுக்கு இங்க வந்த? உனக்கு என்ன வேணும்? அதுவாத்த இந்த ஃபைல் வச்சுட்டு போயிட்டேன். நான் அதை எடுத்துட்டு போலான்னு வந்தேன். எடுத்துட்டல, முதல்ல இங்க இருந்து போ. என்ன அத்த, ஒரு மருமகளை இப்படிதான் விரட்டுவீங்களா? ஏன் பாட்டி இதெல்லாம் சொல்லி தர மாட்டீங்களா? சுபத்ரா, என்ன பேசினாலும் இவ கூட கூட பேசிட்டே இருப்பா. நீ இவகிட்ட எதுவுமே பேசாதம்மா. ஆமாத்த, இந்த கிழவி கூட மட்டும் பேசிட்டே இருங்க. உங்களுக்கும் இந்த கிழவி மூல மாதிரி மக்கி போயிடும். அதனாலதான் நீங்க என்ன பிளான் பண்ணாலும் நடக்கவே மாட்டேங்குது. அத்த, ஒண்ணு நமக்கு இயற்கையாவே அறிவு இருக்கணும் இல்லையா? அறிவு இருக்கிறவங்களோட பழகி நம்ம அறிவை வளர்த்துக்கணும். ரெண்டுமே இல்லனா இப்படிதான் இருக்கணும். நீங்க ரெண்டு பேரும் பேசுங்க பேசுங்க. எங்களுக்கு தெரியும், நீங்க போங்க. அப்பப்பப்பப்பப்பப்பா, என்ன பேச்சு பேசுது இது? இவ வயசுலலாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுமா. ஆனா இவ என்னடானா ஊரையே வித்துருவா போல இருக்கே. எல்லாருக்கும் மை வைக்கிற மாதிரியே இருக்கா. பொண்ணுங்கன்னாலுமே சிவாவுக்கு சுத்தமா பிடிக்காது. அவனையே மைய போட்டு மைக்கு போட்டுட்டாளே. அட ஏமா நீ வேற? இப்ப அந்த பேச்சு எதுக்குமா? அவ கிடக்குறா, அவளை விடு. அவளை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எரியறத புடுங்கனா கொதிக்கிறது அடங்குன்னு சொல்லுவாங்க. அவளை அடக்கிறதுக்கு ஒரே வழி, அவளுக்கு தெரியாம சுந்தரியும் மீனாட்சியும் பிரிச்சு மீனாட்சி இந்த வீட்டை விட்டே அனுப்பணும். நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனா எதுவுமே நடக்காதப்பவே சுந்தர் அந்த மீனாட்சி பின்னாடி பலூன்காரன் பின்னாடி போற குழந்தை மாதிரி சுத்திட்டு இருக்கான். அவங்கள எப்படி பிரிக்கிறது? அந்த மீனாட்சி எப்படி அவ வீட்டுக்கு அனுப்புறது? இந்த சக்தி எப்படி பழி வாங்கறது? அம்மா, நீ சொல்ற எல்லாமே நடக்கும். ஆனா ஒவ்வொன்னாதான் நடக்கும். எப்படி சுந்தர் மீனாட்சி ஃபர்ஸ்ட் நைட் நடக்க விடாம பண்ணேனோ அதே மாதிரி சுந்தருக்கும் மீனாட்சிக்கும் இடையில சண்டைய வர வைப்பேன். அதையே காரணமா வச்சு அந்த மீனாட்சிய இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புவேன்.
அந்த மீனாட்சி கையே வச்சு அவ கண்ணையே குத்திக்க வைப்பேன். அப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து அழறத பார்த்து நான் ரசிப்பேன். ஏய் சக்தி, இன்னும் ஆபீஸ் கிளம்பல? இனிமேதாங்க கிளம்பணும். உன் வீட்டுக்கார ஆபீஸ் கிளம்பிட்டாரா? ம், அவர் அப்பவே கிளம்பி போயிட்டாரு. ஐயோ, அவர் கிளம்பிட்டாருன்னா நீ எப்படி போவ? ஆ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லக்கா. நான் ஆட்டோ இல்லைன்னா கேப் பிடிச்சி போயிடுவேன். ம். என்ன சக்தி, என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? ஆமா, என்ன? நீயும் சுந்தரும் சந்தோஷமா தான் இருக்கீங்களா? ஏன் அப்படி கேக்குற? சொல்லுக்கா, நீயும் சுந்தரும் சந்தோஷமா தான் இருக்கீங்களா? சக்தி, என்ன திடீர்னு இப்படி கேக்குற? எனக்கு ஒன்றும் புரியல. நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? இல்ல, எனக்கு என்னமோ உங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குமோன்னு தோணுது. அதனால தான் கேக்குறேன். சக்தி, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. சுந்தர் என்ன நல்லபடியா தான் பாத்துக்கிறாரு. நான் அவருக்கு பிடிச்சது செய்யறேன், அவர் எனக்கு பிடிச்சது செய்யறாரு. இது வரைக்கும் எங்களுக்குள்ள எந்த சின்ன பிரச்சனையும் வந்தது இல்ல. அதுக்கான அறிகுறியும் இல்ல. இங்க பாரு, நீ தேவையில்லாம எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத. ம்? சரிக்கா, அப்பயே சுந்தர் ஹனிமூன் கூப்பிட்டப்ப நீ போல? அதான் உனக்கே தெரியுமே, நான் மயங்கி விழுந்துட்டேன். டாக்டர் என்ன டிராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அக்கா, அது நீ மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடியே நீ சுந்தர் கூப்பிட்டப்போ வரமாட்டேன்னு சொல்லிருக்க. சக்தி, நான் இப்ப இங்கிருந்து போறது பிரச்சனை இல்ல. அத்தை, பாட்டி, மாமா இவங்களெல்லாம் யார் பாத்துப்பா? அக்கா, இதே கதையை தான் நீ எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்க. எனக்கு என்னமோ இது சரியான காரணமா இருக்கும்னு தோணல. நீ எதையும் மறைக்கிறேன்னு தான் தோணுது. இப்பதான் இது நடக்குதுன்னா பரவாயில்ல. நீ ஆரம்பத்துல இருந்து இப்படிதாங்க இருந்துட்டு இருக்க. சுந்தர லவ் பண்ணிட்டு நம்ம குடும்பத்துக்காக கௌதம கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன. ஐஸ்வர்யா உன்னை ஏமாத்தி சுந்தர விட்டு கூடன்னு சொன்னப்போ சுந்தர் குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைச்சு காரணமே சொல்லாம சுந்தர கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன. இப்போ நீ உள்ளுக்குள்ள ஏதோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு வெளியில வேற ஏதோ காரணம் சொல்றியோன்னு எனக்கு தோணுதுக்கா. என்னன்னு சொல்லுக்கா, சொன்னாதான் சரி பண்ண முடியும். ஏன் சக்தி இப்படி சம்பந்தமே இல்லாம ஏதேதோ பேசிட்டு இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. பல நாள் போராட்டத்துக்கு அப்புறமா நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த அளவுக்கு காதலிக்கிறோம்னு சோதிக்கிறதுக்காக தான் கடவுள் அவ்வளோ கஷ்டங்களையும் கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். எப்போ எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சோ அப்ப இருந்து எங்களோட கஷ்டம்லாம் போயிடுச்சு. தாலி கட்டி என்னை கூட்டிட்டு வந்த அந்த நிமிஷத்துல இருந்து இப்போ வரைக்கும், ஏன் இதுக்கு அப்புறமும் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது சக்தி. சரி, நீ என்ன பத்தி கவலைப்படுறதை விட்டுட்டு நீ உன் வாழ்க்கைய பாரு. ஆ? சரி, நீ என்ன கேக்குறது இருக்கட்டும். நீ நல்லா இருக்கியா? ஆ, எனக்கு என்னக்கா, நான் நல்லா தான் இருக்கேன். அதான் நீயே பாக்குறல, அவர் ஆள் பார்க்கதான் சிடுசிடுன்னு இருந்தாரு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் டோட்டலா மாறிட்டாரு. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லக்கா. எனக்கு அது போதும் சக்தி. எங்க கல்யாணத்துல நீ சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்போ ஏவ எனக்காக தன்னோட வாழ்க்கைய அழிச்சுக்கிறான்னு நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். எங்க என்னால உன் வாழ்க்கை அழிஞ்சிருச்சோன்னு நான் ரொம்ப ஆதங்கமும் பட்டேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் உன் வீட்டுக்காரோட நடவடிக்கை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள இருந்த பாரமே குறைஞ்சது. அக்கா, என்னை பத்தி கவலைப்படாதக்கா. என் வாழ்க்கை எப்பவும் சந்தோஷமா தான் இருக்கும். என் கவலை எல்லாம் நீ சந்தோஷமா இருக்கியானுதான். அக்கா, ஆ? திரும்பவும் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ நிஜமாவே சந்தோஷமா தானே இருக்க? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். சரி, நான் அப்போ ஆபீஸ் கிளம்புறேன். ம், சரி சக்தி.
அக்கா நீ என்னதான் சந்தோஷமா இருக்கன்னு சொன்னாலும் நீ சந்தோஷமா இல்லைங்கிறது எனக்கு தெரியும்க்கா. அந்த சுபத்ரா உன்னை வச்சு ஏதோ பிளான் பண்றா. அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதுல இருந்து உன்னை மீட்காம விட மாட்டேங்க்கா. சுந்தர் மீனாட்சி பிரிச்சுட்டதா சுபத்ரா சொல்றாங்க. ஆனா அக்காவை கேட்டா அப்படிலாம் எதுவும் இல்ல, நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம்னு சொல்றா. எங்கேயோ ஏதோ தப்பு நடந்துட்டு இருக்கு. அந்த சுபத்ரா தான் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு நல்லா தெரியுது. ஆனா அது என்னங்கிறது தான் சரியா தெரியல. மே கமன் வா. என்னக்கா எதையும் யோசிச்சுட்டு இருக்க? ஆமா மாமா எங்க? ஐயோ பாஸ் எங்க? அவர் லாயரை பார்க்க போயிருக்காரு. சரி இந்த ஃபைல்ல ஒரு சைன் பண்ணு. எல்லாம் சரியா இருக்கா? ம் கொடு. இந்தா. ஏ அனு, ஆபீஸ் ஹவர்ஸ்ல இந்த மாதிரி சாக்லேட் சாப்பிடுறது அவர் பார்த்தாருன்னா அவ்வளவுதான். அப்படியா? அப்ப நீ வச்சுக்கோ. அவன் ஒரு ஃப்ராட் பையமா? போலீஸ் ஸ்டேஷன் போய் இன்ஸ்பெக்டரை பார்த்தா எல்லாம் தெரியும். மீனாட்சி, இப்பதான் தூக்கம் தெளிஞ்சுதா? காஃபி சாப்பிடுங்க. மீனாட்சி, என்னங்க? என் மேல உனக்கு கோவம் எதுவும் இல்லையே? உங்க மேல எனக்கு எதுக்குங்க கோவம் வரணும்? இல்ல, நேற்று ராத்திரி குடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல, விடுங்க. இல்லை மீனாட்சி, நேற்று நான் பண்ணது கண்டிப்பாக தப்பு தான். எந்த பொண்ணாக இருந்தாலும் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டா. அதுவும் இல்லாமல் உன் விருப்பத்துக்கு மாறா நான் ஏதோ பண்ணிட்டேன். ஐம் சாரி மீனாட்சி. மீனாட்சி, சாரி மீனாட்சி. ஐயோ, என்ன நீங்க என்கிட்ட சாரி கேட்டுக்கிட்டு? சொல்ல போனா நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். என்னாலதான் நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க. இங்க பாருங்க, இனிமே இப்படி எல்லாம் நடந்துக்காதீங்க. தப்பு என் மேலதாங்க இருக்கு. இதுக்கெல்லாம் கடவுள் கண்டிப்பா எனக்கு தண்டனை கொடுப்பாரு. மீனாட்சி, என்ன தண்டனை கிண்டலாம் பேசிட்டு இருக்கிற? நீ எதுவும் தப்பு பண்ணல, நான் தான் எல்லா தப்பும் பண்ணேன். ஐயோ, இல்லங்க, நான் தான் தப்பு பண்ணேன். என்ன மன்னிச்சிருங்க. இல்ல மீனாட்சி, நான் தான் தப்பு பண்ணேன். இல்லங்க, நான் தான் தப்பு பண்ணேன். ப்ளீஸ் டேய், என்ன நான் மன்னிச்சிருங்க. தான்டா தப்பு பண்ணேன். பாட்டி, பாட்டி, நீ என்ன தப்பு பண்ண? ஆ? நேத்து ராத்திரி கதவு திறந்து விட்டல்ல, ஆ, அதுதான் நான் பண்ண தப்பு. ஏண்டா கதவு திறந்து விட்டா என்னைய மூஞ்சில் அடிப்பியா நீ? என்னங்க? பாட்டி, இந்த கையால உன்னை அடிச்சிட்டடா. ஐயோ, என்ன டேய், 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 அது உன் பொண்டாட்டி கால்டா. என்னங்க? ஐயோ, நீ தடிச்சதுன்னு தெரியல போலயே. பாட்டி, டேய், 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 காலை விடுறா, காலை விடுறா, எனக்கு பயமா இருக்குடா. டேய்
என்ன மன்னிச்சிடு வார்த்தை சொல்லு பாட்டி. என்ன மன்னிச்சிடு சொல்லு பாட்டி. மன்னிச்சிடேன்டா. பாட்டி என்ன மன்னிச்சிடு சொல்லு பாட்டி. எங்க சரிடா சரிடா உன்னை மன்னிச்சிடேன். பாட்டி. ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, போய் குளிங்க. போடா. சரி சரி போ. அப்பாடா. ஏமா உன்கிட்ட ராத்திரி அவன் அப்படி இப்படி ஏதாவது நடந்துக்கிட்டானா? ஐயோ இல்ல பாட்டி, உள்ள வந்தவரு பேசாம அப்படியே படுத்து தூங்கிட்டாரு. ஆ, சரி சரி நீ வேலையை பாருமா. வரேன். இன்னைக்கு நம்ம ராசிக்கு என்ன பலன்னு பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, இன்று வெளியாட்களின் வரவால் கைக்கு பண வரவு கிடைக்கும். செம மேட்டரா இருக்க. ஆஹா வந்துடுச்சு வந்துடுச்சு, வரவு வந்துடுச்சு. உள்ள வரலாமா? ஆஹா வாங்கம்மா, மகாலட்சுமி வந்த மாதிரி இருக்க. வாங்க உட்காருங்க. என்னம்மா இவ்வளவு தூரம்? உங்க அத்தை ஏதாவது சொல்லிவிட்டாங்களா? இல்ல, எனக்கு ஒரு சந்தேகம். நிஜமாவே நீங்க ஜோசியர் தானா? என்னம்மா என் ஜோசியத்துல உங்களுக்கு சந்தேகம்? இந்த தொழில நாங்க 8 தலைமுறையா செஞ்சுட்டு வரோம். நான் ஒரு ஜாதகத்தை கணிச்சு சொன்னேன்னா அது பலிக்காம இருந்ததே இல்ல. என் கணிப்பை பார்த்து ஜோதிட சிகாமணின்னு விருதே கொடுக்க போறான்னா பாத்துக்கியே. ஓ அப்படியா? ஆ, அப்போ எனக்கு ஒரு ஜாதகம் பார்த்து சொல்லணுமே. அதுக்கு என்ன, சிறப்பா சொல்லிட்டா போச்சு. ஜாதகத்தை கொடுமா. அவர் ஜாதக டீட்டெயில் பெருசா ஒண்ணு இல்ல, ஒரே ஒரு பக்கம் தான் இருக்கும். பரவாயில்லையா? நீ கட்டத்தை மட்டும் காட்டுமா, மத்ததையெல்லாம் நான் புட்டு புட்டு வைக்கிறேன். இந்தாங்க. இந்த டீட்டெயில் போதுமா? நீங்க இந்த ஆளோட ஜாதகத்தை பார்த்து சொல்றதை விட நான் இந்த ஜாதகத்தை பார்த்து சொல்லட்டுமா? 8 தலைமுறையா ஒரே தொழில் தான் செஞ்சுட்டு வரேன்னு சொன்னது உண்மைதான். ஆனா அது ஜோசியம் இல்ல, திருட்டு தொழில். நீ 13 வயசுல சின்ன சின்னதா திருட ஆரம்பிச்சு கோயம்புத்தூர்ல வடவள்ளிங்கிற ஒரு இடத்துல தான் முறையா போலீஸ் கிட்ட மாட்டின. அதுக்கப்புறம் சேலத்துல திருடி 2 வருஷம் ஜெயில இருந்த. வெளியில வந்ததும் திருச்சி, கும்பகோணம்னு பல இடங்கள்ல ஜோசியம் பாக்குறேங்கிற பேர்ல திருடி திருடி போலீஸ் கிட்ட மாட்டி கடைசியா இப்ப சென்னைக்கு வந்து பல இடங்களை திருடி இருக்க. கடைசியா உன்னோட திருட்டு நேத்து சாந்தி காலனி ரோட்ல ஒரு வீட்ல திருடி அடி வாங்கின. என்ன இந்த டீட்டெயில் போதுமா? இப்ப எனக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, நீயும் என் அத்தையும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணி என் அக்கா வாழ்க்கையில விளையாடி இருக்கீங்க. அது என்ன? என் அக்கா கிட்ட என்ன சொல்லி ஏமாத்திருக்கீங்க? ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. இதை எங்கம்மா டிசைன் பண்ண? இதே மாதிரி உன் பேர்ல ஒரு காப்பி எடுத்து தரட்டுமா? ஓம்மா, யார பயமுறுத்துற? இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. ஓ, நீங்க யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. அப்போ போலீஸ்க்கு? ஐயோ, போலீஸ் போலீஸ். ஓம்மா, உன்ன மாதிரி எவ்வளவு பேரை நான் பார்த்துட்டேன். ஆமா, நீ நினைக்கிற மாதிரி நான் தப்பான ஜோசியம்தான். உன் வீட்டுக்கு வந்து நான் போய் தான் சொன்னேன். என்ன பண்ண முடியும் உன்னால? ஒன்னும் பண்ண முடியாது. போ. இங்க பாரு, என் அக்கா வாழ்க்கையில ஏதாவது விளையாடுனீங்க, உங்களை யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். ஒழுங்கு மரியாதை என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. சொல்ல முடியாது. உன்னால என்ன பண்ண முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனா போலீஸ் கிட்ட போட்டு கொடுப்பேன். அவங்க ஒரு நாள் பூரா லாக்கப்ல வச்சுட்டு துட்டை வாங்கிட்டு மறுநாள் காலையில வெளியே அனுப்பிச்சிருவாங்க. இங்க பாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதும் வரதும் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இங்க இருக்கிற மாதிரி தான் அங்கேயும் இருப்பேன். வேளா வேலைக்கு பிரியாணி, டீ, காஃபின்னு சகல வசதிகளோடையும் சந்தோஷமா இருப்பேன். இதை பாருமா, எனக்கு தேவை பணம். அந்த பணத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். புரிஞ்சுதா? போய் இங்க இருந்து. சரி, உனக்கு பணம் தரேன். உண்மையை சொல்லு. ஆஹா, ராசி பலன்ல போட்ட மாதிரி ஒர்க் அவுட் ஆகுதே. ஆமா, எவ்வளவு தருவ? 1 லட்சம் தரேன். 1 லட்சமா? பரவாயில்லையே.
உன் அத்தையை விட 1 மடங்கு அதிகமாவே கொடுக்குறேன்னு சொல்ற. வெரி குட் வெரி குட். சரி பணத்தை எடுத்து வையே. உனக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ. அதாவதுமா இதுதாம்மா சொன்னேன். இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே உண்மை உண்மை உண்மை. அதுக்கு உங்க அத்தை 50,000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுவும் உண்மை.